ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம போஸ் இருந்துட்டு தமிழ்ச்செல்வி ஏதாவது பண்ணுன்றதுக்காக நம்ம ஈஸ்வரி, போஸ், சித்ரா இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. என்னன்னா, அந்த பட்டாசு பெட்டிகளில் ஏதாச்சும் ஒரு மத்தாப்பு குச்சி ஏதாச்சும் பற்ற வச்சு போட்டால் கண்டிப்பாக தமிழ் அதை எடுக்க வருவா, அப்போது அவளுக்கு ஏதாச்சும் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. பிளான் போட்டு அப்படியே நம்ம போஸ் இருந்துட்டு அதை எல்லாத்தையுமே பண்ணிடுறாரு. பண்ணிட்ட உடனே அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு யாருக்குமே தெரியாமல். அதுக்கப்புறம் அது தெரியாமல் நம்ம தமிழ் இருந்துட்டு அந்த பொட்டிக்குள்ளே என்னென்ன பட்டாசு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பட்டாசு படப்படன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு புயலே ஏற்பட்ட மாதிரி ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ் இருந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்துட்ட உடனேயே நம்ம கருப்பு இருந்துட்டு, டே சேது என்னடா பண்ணிட்டு இருக்க, வா சேது தமிழ்ச்செல்வி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பத்தாவும் ராசாங்கவும் பயங்கர ஷாக்கோட வெளியே ஓடிடுவாராங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு தமிழ் அதாவது மயக்கம் போட்டு விழுந்தா இல்லையா, அதனால நம்ம சேது வந்துட்டு மேலே போயிட்டு நிற்கிறாரு. மேலே இருக்கிறதுனால ஒரு கருப்பு பெட்ஷீட்டை எடுத்துட்டு அங்கேருந்து பறந்து கீழே வராரு. கீழே வந்த உடனே தமிழ்ச்செல்வியை காப்பாற்றுக்காக அவர் தமிழ்ச்செல்வியை காப்பாற்றி பக்கம் கொண்டு வராரு. அந்த பட்டாசெல்லாம் வெடிக்கிறதுக்கு பக்கமாக கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு தமிழ் என்னாச்சு தமிழ், எழுந்திரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் தமிழ் இருந்துட்டு மயக்கம் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேதுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே என்னாச்சுன்னு எல்லாருமே பதறி போய் கேட்கவும், நம்ம மோகனா இருந்துட்டு சேது ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ஃபஸ்ட்டு தமிழை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ராசாங்க இருந்துட்டு சேது இரியா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்கமும் கூட போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு காரில் இருந்துட்டு நம்ம சன்னாசி வந்துட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு இன்னொரு காரில் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு அதாவது பண்ண வேலையை ஒழுங்காக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சால் போஸை இந்த வீட்டில் வைக்க மாட்டாங்கன்ற விஷயமே போஸுக்கு தெரியாமல் என்னென்னமோலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தான் போஸுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஈஸ்வரி ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசைப்பட்டதில் நடக்கிற வரைக்குமாவது கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். இருந்தாலையும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி அவனுக்கு கல்யாணம் நடக்கும்? கண்டிப்பாக அவனுக்கு கல்யாணம் நடக்காது. போஸுக்கு கல்யாணம் நடக்கணுமா நடக்கக்கூடாதுன்னு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர் கிட்ட, இங்க பாருங்க டாக்டர், தமிழ்ச்செல்வி 5 மாசம் கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க டாக்டர். பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கும் போது பக்கத்துல நிறைய பட்டாசு வெடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா, என்னாச்சுன்னே தெரியலங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் சீக்கிரமா பார்த்து என்னன்னு சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு நம்ம சேது இருந்துட்டு டாக்டர் கிட்ட சொல்லுவோம். டாக்டர் இருந்துட்டு, இங்க பாருங்க கொஞ்சம் பதறாம இருங்க, நான் ஸ்கேன் பண்ணிட்டு குழந்தைக்கும் அம்மாக்கும் எதுவுமே ஆகலையே இல்லையான்னு சொல்றேன், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு உடனே டாக்டர் இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஸ்கேனும் பண்ணிடுறாங்க. வயிற்றுல இருக்க குழந்தைக்கு எதுவுமே ஆகலை, நல்லதா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு நார்மல் வார்டுக்கு ஷிப் பண்றாங்க. ஷிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வியை பார்க்கறதுக்காக ராசாங்கமும் தமிழும் உள்ள போறாங்க, அதாவது சேதுவும் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு உடனே நம்ம ராசாங்க இருந்துட்டு, டாக்டர் என்னாச்சு டாக்டர் என்னோட மருமகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க சார், 2 பேருமே நல்லா இருக்காங்க, வயிற்றுல இருக்கிற 2 குழந்தையுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம ராசாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னாங்க. தமிழ்ச்செல்வியும் சரி, வயிற்றுல வளர்ற 2 குழந்தைங்களும் சரி, 3 பேருமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்றாங்க. இதை கட்ட சேது பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. டாக்டர் வயிற்றுல 2 குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டாக்டர் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு உண்மையாவே தெரியாது அப்படின்றாங்க. இங்க பாருங்க, தமிழ்ச்செல்வி இப்போ 5 மாசமா கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்றீங்க, 5ஆம் மாசம் ஸ்கேன் பண்ணிருப்பாங்களே, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு யாரும் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு யாருமே சொல்லலை டாக்டர், இவ கூட சொல்லலை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராசாங்கம் பயங்கர சந்தோஷப்படுறாரு. அதாவது கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்களே பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நம்ம ராசாங்கம் இந்த விஷயத்தை எடுத்துக்கிறாரு. ஒரு கெட்ட விஷயம் நடக்க போய் இப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றுக்குள்ள 2 குழந்தை இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட உடனே பயங்கர சந்தோஷம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சன்னாசி இருந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது ஆயிருக்கும், அவள் குழந்தையும் அபார்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு கேட்கலான்னு வராங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு இடியே காத்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சன்னாசி இருந்துட்டு எல்லாருமே தமிழ் இருக்கிற இடத்துக்கு வந்து
வந்துடுறாங்க. வந்த உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, டே சேது என்னடா ஆச்சு, என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சேது இருந்துட்டு பயங்கர எமோஷனல் இருக்காரு இல்லையா, அதனால அவருக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. ஏ சேது, நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுயா, நீ என்னன்னு சொல்லிட்டா போதும், நீ என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா அமைதியா இரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுலயும் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு காமெடி பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மோகனா இருந்துட்டு, ஏயா சேது, தமிழுக்கு என்னையா ஆச்சு, டாக்டர் என்னையா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம சேது இருந்துட்டு அம்மா, தமிழும் சரி குழந்தைங்களும் சரி நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம சேது இருந்துட்டு அமைதியாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் ராசாங்கத்துக்கு பாக்குறாங்க எல்லாருமே. ராசாங்கம் வந்து அழுதுகிட்டே இருக்காரு, ரொம்பவே எமோஷனலா இருக்காது. இதெல்லாம் பார்த்த நம்ம பாட்டி, அதாவது அப்பத்தா இருந்துட்டு, ஏயா சேது என்னையா ஆச்சு, ராசாங்கம் ஏயா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம சேதுவும் அமைதியே இருக்கிறத பார்த்துட்டு ராசாங்கம், அதாவது பாட்டி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் போய் டாக்டரவே கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாச்சி, அதாவது பாட்டி இருந்துட்டு போயிட்டு டாக்டரை என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரலான்னு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க வயிற்றுல 2 குழந்தை இருக்கிறதே புருஷனுக்கு கூட தெரியாமல் வச்சுருக்காங்க போல, நான் தான் அதை உடைச்சிட்டேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் டாக்டர், இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கே தெரியாது, நான் தான் இந்த விஷயத்த மறைச்சு வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட டாக்டர் இருந்துட்டு, என்ன சொல்கிறீங்க, அம்மாக்கே இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் டாக்டர், இது அம்மாக்கே இந்த விஷயம் தெரியாது தான், அவளுக்கு தெரியாம தான் இது எல்லாத்தையும் நாங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்ததுமே நம்ம சேது இருந்துட்டு, தமிழ்ச்செல்வி உனக்கு எதுவும் ஆகலை, இப்போ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பயங்கர ஷாக்கோட, அதாவது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தான் கண் முன்னாடி நிற்கிறத பார்த்த நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு, எனக்கு எதுக்காக என்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம தமிழ்ச்செல்விக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாட்டி வந்துட்டு வராங்க. வந்த உடனே ராசாங்கம், சேது உங்ககிட்ட 2 பேருக்கிட்டையும் நான் கொஞ்சம் தனியாக பேசணும்னா வரங்களையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராசாங்கம் இருந்துட்டு வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் சேதுவும் வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே, இங்கே பாரியா சேது, நீயும் சரி ராசாங்கமும் சரி இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டுக்குன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்றாங்க. என்ன அப்பதான் சொல்கிற, நீ சொல்கிறது எனக்கு வாழும் புரியல தலையும் புரியல, என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரியா சேது, நீ தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி இப்போ கேட்டிருப்ப, இந்த விஷயம் தமிழுக்கே தெரியாதியா அப்படின்றாங்க. இந்த விஷயத்த கேட்டு நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன அப்பதான் சொல்கிற நீ, எனக்கு ஒன்றுமே புரியல, டாக்டர் சொன்னதும் ஒரு மர்மமாக சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதான் இது ஒரு மர்மமாக இருக்குது, என்னதான் நீங்கள் சொல்ல வரீங்க. இங்கே பாரியா, அவளுக்கு ஸ்கேன் பண்ணும் போது நானும் போயிருந்தேன்ல, அப்போ தான் நான் டாக்டர்கிட்ட சொல்லி இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லாதன்னு சொல்லி வச்சிருந்தேன். இந்த விஷயம் எனக்கும் வசந்திக்கும் மட்டும்தான் தெரியும், 2 பேருக்கு மட்டும்தான், நானும் வசந்திக்கிட்டேயும் சொல்லிட்டேன், இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாத, அவளுக்கு குழந்தை பிறக்கிற போது அவளுக்கு ரெட்டை குழந்தைய கையில கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்லாதன்னு சொன்னேன். இங்க பாரு அப்பதான், இது ரொம்ப தப்பு, அவளுக்கு 2 குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி அவ கேர் பண்ணிட்டு இருப்பாள்ல, இப்ப அலட்சியமா இருக்க மாட்டாள்ல, 2 குழந்தைன்னதும் எவ்வளோ பெரிய விஷயம் அது, இதை எப்படி அப்பதான் நீ மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ராசாங்க இருந்துட்டு, இங்க பாராத்தா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லாத்தா, நீ சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுற, இந்த விஷயத்தில் யாராவது இப்படி பண்ணுவாங்களா சொல்லாத்தா அப்படின்றாங்க. இங்கே பாரியா, அவள் நம்மளை எவ்வளோலாம் ஏமாத்திருக்கா, அதனால தானே ஒரு குழந்தை மட்டும் வளருதுன்னு அவள் நினச்சிட்டு இருக்கட்டும், அவள் குழந்தை பிறக்கிற போது ரெண்டு குழந்தையா அவள் கையில் கொடுத்தா அவள் என்ன எப்படி ஃபீல் பண்ணுவான்னு நினச்சி தானே அதெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேனியா அப்படின்றாங்க. இங்கே பாருமா, நம்ம குடும்பத்துக்கு 2 வாரிசு வரப்போகுது, அதை நினச்சி எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னாங்க. இங்க பாரியா ராசாங்கம், தமிழ்ச்செல்வி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாயா, அவளை நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலாயா ப்ளீஸ்யா, இங்க பாரு சேதோ, நீ தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழியா, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அவ தெரியாம பண்ண தப்புக்கு நீ அவளை எவ்வளவோ அசிங்கப்படுத்திட்ட, அவமானப்படுத்திட்ட, இதுக்கப்புறமும் அவளை அவமானப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ பார்க்காதியா, அது என்னால தாங்க முடியாதியா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க மச்சி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் தமிழ் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னுறாங்க. இதை கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. என்னையா சேது சொல்ற, உண்மையாவா, நீ இப்படி ஒரு வார்த்தையை என்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டியா, நீ போய் தமிழ்ச்செல்வியை பாரு, அவ எந்த நிலைமையில இருக்கான்னு போய் பாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, சேது இருந்துட்டு போயிட்டு தமிழ்ச்செல்வியை பார்க்க போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதாவது மோகனா இருந்துட்டு தமிழ்ச்செல்வி பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது போயிட்டு, தமிழ்ச்செல்வி இப்போ எப்படி இருக்கு தமிழ்ச்செல்வி, நல்லா இருக்கா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, எனக்கு என்னாச்சுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா இப்படியெல்லாம் நடந்துச்சான்னு எனக்கு தோணுதுங்க. இங்கே பாரு தமிழ், இப்போ எப்படி இருக்கு உனக்கு? இப்போதைக்கு பரவாயில்லைங்க, நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், நீ வயிற்றுல 2 குழந்தைய வச்சிருக்க அப்படின்றாங்க. இந்த விஷயத்த கேட்ட நம்ம மோகனாலிருந்து சாவுத்திரி, தாமரை, அப்புறம் ஈஸ்வரியிலேருந்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, சேது என்னையா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, இப்போ தான் டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, இவன் வயிற்றுல 2 குழந்தை இருக்குதான் அப்படின்னாங்க. இதை கேட்டு தமிழ்ச்செல்வி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? நான் என்னோட வயிற்றுல 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் தமிழ்ச்செல்வி, உன்னோட வயிற்றுல 2 குழந்தை தான் இருக்குது. அதுக்கு தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, அதுக்கு தான் அப்பப்போ எனக்கு 2 பக்கமும் இடிச்சுக்கிட்டே இருக்கும். நான் இது தனத்துக்கிட்ட கூட சொல்லிட்டே இருந்தேன், நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். நான் இந்த விஷயம் எனக்கு ஏன் டாக்டர் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு தமிழ், நீ ஏற்கனவே ஸ்கேன் பண்ணும்போது இந்த விஷயத்த பாட்டிக்கிட்டேயும் உங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. அதாவது பாட்டி தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்களே சொல்லாமல் மறைச்சிருக்காங்க. இப்போது அந்த விஷயத்த மறைக்கிறதுனால இன்னும் வரப்போகிறதில்ல. அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன் தமிழ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அதாவது தனம் இருந்துட்டு, அக்கா உன் வயிற்றுக்குள்ளே 2 குழந்தை இருக்குதுக்கா, ரொம்ப சந்தோஷக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு இவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த தெரிய வச்சு நம்மளே இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு ஒரு வழியா ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இனிமே நம்ம வீட்டுக்குள்ளே வரதை தடுக்கவே முடியாது போலியே. வயிற்றுல 2 குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால கண்டிப்பா இவங்க எல்லாருமே இவளை சேர்த்துப்பாங்க அப்படின்னு பயங்கரமான கடுப்புல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், யாரு அந்த பட்டாசு பொட்டியில அவ்வளோ பட்டாசு வெடிக்கிற மாதிரி பண்ணது அப்படின்றாங்க. எனக்கு தெரியலங்க, நான் போய் அங்க நிற்கும் போது படப்படன்னு பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. நான் தூர போலான்ன்றதுக்குள்ள எல்லா பட்டாசும் வெடிச்சு என்னை மயக்கம் போட வச்சுட்டுச்சுங்க. சரி தமிழ், இப்போதைக்கு உனக்கு நார்மலா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போதைக்கு எனக்கு பரவாயில்லைங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு போயிட்டு நம்ம அப்பத்தா கிட்ட, இங்கே பாருங்க அப்பத்தா, நான் தமிழ்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இனிமேலும் எந்த விஷயத்தையுமே இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் நான் அவகிட்ட இந்த உண்மையை சொல்லிட்டேன். இனிமேல் எதுவுமே மறைக்க தேவையில்ல அப்படின்னாங்க. இங்கே பாரிய சேது, நீ சொன்னதில் எனக்கு சந்தோஷம் தானேயா. அதுக்கப்புறம் நீ சேது தமிழை ஏற்றுக்கிட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சாவுத்திரியும் ஈஸ்வரியும் போயிட்டு தனியாக நின்று பேசுகிறாங்க. இங்கே பாருங்க அத்தாச்சி, கண்டிப்பாக தமிழை இப்போ எல்லாருமே ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 குழந்தை வயிற்றுல இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே 2 பேருமே ஏற்றுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழ் இந்த வீட்டுக்கு வந்தானா கண்டிப்பாக நம்ம மரியாதை யாருக்கும் இப்போ கொஞ்ச நஞ்ச மரியாதை இருக்கிறது கூட சுத்தமாக போயிடும். அவன் நம்ம வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணலாம் அத்தாச்சி அப்படின்னாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு சாவித்திரி, நானும் அதை தான் நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக தமிழ் மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. ஒரு நாள் வீட்டுக்கு வந்ததுலே எவ்வளோ வேலை பண்ணி வச்சுட்டா. எல்லார் கூடயும் ஒட்டுணி மாதிரி ஒட்டிக்கிட்டா. இதுக்கப்புறமும் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வரவே வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு வராரு. வந்த உடனே தமிழ்கிட்ட, இங்கே பாரு தமிழ், நம்ம குழந்தைங்க 2 பேருமே ரொம்ப நல்லா இருக்காங்க, நான் ஸ்கேனில் பார்த்த தெரியுமா அப்படின்றாங்க. இதை கேட்ட அதாவது தமிழ் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்க, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்கன்றதுக்காக தான் இத்தனை நாளாக நான் எவ்வளோ அசிங்கம் வந்தாலும் அவமானம் வந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு இங்கே இருந்தேன். இது உங்களோட குழந்தை இல்லைன்னு என்ன ஊரு முன்னாடி எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுனீங்க. அந்த அசிங்கம் இது உங்களோட குழந்தைன்னு உங்கள் வாயாலே வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இனிமேல் நான் அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. தமிழ், என்ன தமிழ் சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக என்னை எவ்வளோ கேவலப்படுத்தி பேசுகிறீங்க. நான் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக என்னோட அம்மா தப்பு பண்ணிட்டாங்க, என்னை சாவடிச்சிட்டு
மாட்டீங்களோன்றதுக்காக தான் அந்த பொய்யை வந்து சொல்லிட்டாங்க. அந்த பொய்யை சொன்னதுக்காக அந்த பொய்யை சொன்னதுக்கு நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்கன்னு தெரியும். அந்த சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அத்தனை நாள் நான் மெயின்டைன் பண்ணினே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. நீங்கள் சொன்னால் தாங்க மாட்டீங்களேன்றதுக்காக தான் எதுவுமே சொல்லாமல் நான் என்னோட மனசுக்குள்ளே வச்சு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த விஷயத்த எப்படா உங்ககிட்ட சொல்லுவேன், எப்படா நான் ரிலீஃபாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ முறை யோசிச்சு பார்த்துருக்கேன் தெரியுங்களா. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்கள், உங்கள் வாயாலே இந்த வார்த்தை வந்துருச்சு, இது என்னோட குழந்தை தான் சொல்லிட்டு. இதுக்கப்புறமும் நான் இங்கே இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க, நான் கிளம்புறேன். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுவேன்றதுக்காக தான் இத்தனை நாளாக இந்த வீட்டில் இருந்தனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. இங்கே பாரு தமிழ், நான் தெரியாமல் சொல்லிட்டேன் தமிழ், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. நீ பண்ண வேலைக்காக, அதாவது நீ என்கிட்ட நடந்துக்கிட்ட விஷயத்தால தான் அப்படியெல்லாம் பேசிட்டேன், அதுவும் குடிச்சிட்டு இருந்தனால தான் அப்படியெல்லாம் பேசினேன், என்னை மன்னிச்சிடு தமிழ், அப்படியெல்லாம் பேசாத தமிழ் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நான் இப்படி பேசுறதுக்கு காரணமே நீங்கள் தானே, நீங்கள் காரணமாக இருந்துட்டு இப்போது இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் கோர்ட்டில் சொன்னபடியே 6 மாதம் முடியவும் போகுது, கண்டிப்பாக நமக்கு டிவோர்ஸ் ஆகவும் போகுது, 2 பேருக்குமே விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் கோர்ட்டே நமக்கு டிவோர்ஸ் கொடுத்துரும் அப்படின்றாங்க. இதை கேட்டால் நம்ம அப்போ இருந்துட்டு என்னடி சொல்கிற தமிழ், இந்த வீட்டில் வாழ வைக்கணுன்றதுக்காக நான் என்னென்னவெல்லாம் பண்ணேன், அதுக்காகவாது இந்த வீட்டில் நீ வாழலாம் இல்லடி அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அம்மாச்சி, நான் எவ்வளவோ பொறுத்துக்கிட்டு எவ்வளவோ பிரச்சனை வந்த போதும் நான் பொறுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இவர் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் என்ன இப்போ வரைக்கும் மனசை கூறு போட்டுக்கிட்டே இருக்கு. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா, அதுவும் ஊர் முன்னாடி வச்சு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினார். அதனால தான் அவர் என் குழந்தை, என்னோட குழந்தைன்னு அவர் வாயில் வரணுன்றதுக்காக தான் இத்தனை நாளாக இங்கே இருந்தனே தவிர வேறு எதுக்காகவும் இந்த வீட்டில் இல்லை. அம்மாச்சி, நான் இனிமேல் கிளம்புறேன், இந்த வீட்டில் இல்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, அவளே இந்த வீட்டை விட்டு போறேன்னா சந்தோஷம்தான். இங்க பாரு சேது, அவளே இவ்வளவு திமிரா பேசும்போது நீ எதுக்காக அவ கூட இப்படியே தொங்கிட்டு நிக்கிற, அவதான் வீட்டுக்கு போறேன்றால, விட்டு தொலையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருங்கடி, கொஞ்ச நேரம் நீங்க பேசாம எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, நான் எதுக்கு வாயை மூடிட்டு இருக்கணும், அவளே அவ்வளவு திமிரா இங்க வாழ முடியாது, நீ யாரா அப்படின்ற மாதிரி கேட்கறா. நம்ம சேதுக்கு என்ன குறைச்சல, இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் குழந்தைய பெத்துக்க போறான். இதுக்கப்புறமா இவளை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்காக குப்பை கொட்டணும், இவன் நம்ம வீட்டுக்கு செட்டே ஆக மாட்டாமா, இவளை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து துரத்தி அடிக்கணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராசாங்க இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, இங்க பாரு சாவித்திரி, கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாவித்திரி இருந்துட்டு, என்னென்ன நீங்களும் தமிழ் செல்விக்கு வக்காலத்து வாங்குறீங்களா, இங்க பாருங்க அவளுக்கு வக்காலத்து வாங்குற வேலை எல்லாம் வேணாம், எதுக்காக நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசாதீங்க. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நாங்கள் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணதுக்கே எங்களை எவ்வளோ நாளாக ஒதுக்கி வச்சுருந்தீங்க, ஆனால் இவ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, மாசமாக இருந்து வயிற்றுல துணியை கட்டி வச்சு இவ்வளோ நம்ம குடும்பத்தை எவ்வளவோ அசிங்கப்படுத்திக்கிறான். இவ மட்டுமா, இவ குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே, இவங்க அப்பன்னு இருந்து எல்லாருமே நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் தான், அதாவது உங்களை வச்சு எவன்கிட்டயோ காசு வாங்கிட்டு லஞ்சமாக வாங்கி என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம், இப்படிப்பட்ட குடும்பத்தை நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் பண்ணது தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறத நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் போய் ஏதாச்சும் ஒரு சண்டையில் வந்து இது என்னோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் அந்த நிமிஷமே நான் செத்துருவேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு தமிழ், இதுக்கு மேலே எந்த பிரச்சனையுமே வராது, நீயும் எதுவும் மறைக்காத, நானும் எதுவுமே மறைக்க மாட்டேன், நமக்குள்ளே எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு போயிட்டு தமிழ் கிட்ட சமாதானம் படுறாங்க. இங்க பாரு தமிழ், சேதுவை இவ்வளோ பேசும்போது நீ எதுக்காக தமிழ் இதை ஏத்துக்க மாட்டேங்கிற, இப்படி எல்லாம் பண்ணாத தமிழ், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இங்க பாருங்க அம்மாச்சி, நான் பண்றதெல்லாம் தப்பா சரியானலாம் எனக்கு தெரியல, ஆனா அவர் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரணுன்றதுக்காக தானே இத்தனை நாளா இருந்தேன், அவர் வாயில இருந்து இந்த வார்த்தை வந்துருச்சு இல்ல, இதுக்கு மேல எனக்கு இங்க என்ன வேலை, நான் கிளம்புறேன் அம்மாச்சி அப்படின்றாங்க. இங்க
இங்கே பாரு தமிழ், நான் இத்தனை நாளாக உன்னோட அம்மாச்சி அம்மாச்சின்னு சொல்லிட்டு வாய் நிறைய கூட்டிட்டு இருந்தே, அவளுக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அம்மாச்சி, உங்கள் மேலே எனக்கு கொள்ள மரியாதை இருக்குது, அந்த மரியாதைக்காக தான் இப்போவும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு தமிழ், அந்த மரியாதை வச்சு நான் இப்போ கேட்குறேன், நீ சேது கூட தான் வாழணும், என்னோட பேச்சு நீ தட்ட மாட்டேனா, என் மேலே மரியாதை வச்சிருக்கனா, நீ மறு வார்த்தை பேசாமல் இனிமேல் வீட்டுக்கு வரணும் அப்படின்றாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அம்மாச்சிக்காக இதுக்கு ஓகே சொல்கிறாங்க. சரிங்க அம்மாச்சி, உங்களுக்காக நான் இதுக்கு ஓகே சொல்கிறேன், அதே மாதிரி அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றாங்க. இங்கே பாரிய தமிழ், இனிமே எந்த பிரச்சனையுமே வராது, கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வசந்தி இருந்துட்டு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு போயிட்டு ராசாங்கத்துக்கிட்டே, இங்கே பாருங்கப்பா, இந்த பட்டாசு எப்படி வெடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் சேது எனக்கும் தெரியல, அந்த பட்டாசு எப்படி தானாக வெடிச்சிருக்கோம், இதை நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரி வந்துட்டு எப்படி வெடிச்சிருக்கோம், அவங்க தானே வெளியே பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க, ஏதாச்சும் பொறி இது பட்டு வெடிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராசாங்க இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராசாங்க இருந்துட்டு, இங்கே பாரு சேது, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது, இதில் இருக்க சூழ்ச்சியை நீ கண்டுபிடிக்கணும் சேது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு இதில் என்னென்ன மர்மம் இருக்குதோ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன உடனே அங்க பட்டாசு வெடிச்ச இடத்துல எல்லாம் பாக்குறாரு. பார்த்து ஏதாவது துப்பு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பார்த்த உடனே நம்ம போஸோட வாட்ச் வந்துட்டு அந்த பட்டாசு பொட்டிக்கு பக்கத்திலேயே கழண்டி விழுந்திருக்கு. இதை பார்த்து நம்ம சேதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. இந்த வேலை பார்த்ததெல்லாம் போஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்ட உடனே போஸ் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காரு. வீட்டுல எங்கேயுமே இருக்கிறதுல. அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கத்துக்கு ஃபோன் பண்ணி, இங்க பாருங்க, இந்த வேலையெல்லாம் பார்த்தது போஸ் தான் அப்படின்ற விஷயத்த நம்ம ராசாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ராசாங்க இருந்துட்டு என்னையா சேது சொல்ற, ஆமாப்பா இந்த வேலையெல்லாம் பார்த்தது சேது, அது போஸ் தான், இப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராசாங்க இருந்துட்டு சரி சேது நீ வெயி, நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராசாங்க இருந்துட்டு போயிட்டு ஈஸ்வரி கிட்ட போஸ் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கு மாமா, எதுக்கு எந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு என்ன விஷயம் ஏது விஷயம்னால என்கிட்ட கேட்காத, எங்க போஸ் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவன் வீட்டுல தான் இருந்தான், அவன் எங்க இருக்கான்னு எனக்கே தெரியல மாமா அப்படின்றாங்க. இங்க பாரு அவனுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு போஸுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது நம்ம போஸ் இருந்துட்டு போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. எதுக்காக அவன் போனை எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கே தெரியல மாமா, என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏன் மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு ஈஸ்வரி, இன்னும் தெரியாத மாதிரியெல்லாம் நடிக்காத, உனக்கே எல்லா விஷயமும் தெரியும்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்க என்ன பேசுறீங்களே எனக்கு புரியல, நீங்க என்ன தெரிஞ்சிருச்சுன்னு இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசவும், இங்க பாரு ஈஸ்வரி, எங்க உன்னோட பையனுக்கு திரும்ப கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திரும்ப நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு போஸுக்கு கால் பண்றாங்க. போஸ் இருந்துட்டு போனை எடுக்கிறாரு. போனை எடுத்த உடனே, சொல்லுமா, நான் தான் பிஸியா இருக்கேன்னு உனக்கு தெரியுதுல்ல, கட் பண்ணி விடுறேன்னா திரும்ப எதுக்கு பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், இங்க பாருடா நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சொல்லுமா, வெளியே வந்திருக்கேன், நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே இருக்கேன், என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா உனக்கு முக்கியமான விஷயம், என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருமா, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லைம்மா, என்ன விஷயம்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லடா உன்னோட பெரியப்பா உன்னை கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன எதுக்குமா பெரியப்பா கேட்கணும், என்ன விஷயம், இல்லடா உன்னை உடனே பார்க்கணும்னு சொல்லிட்டு உன்னை வர சொல்றாரு, எங்க இருக்க, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பி வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஈஸ்வரி வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்த பண்ணது போஸ் தான் சொல்லிட்டு தெரிஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ண உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம கூட்டிட்டு போன உடனே நம்ம ராசாங்க இருந்துட்டு அந்த சேர்ல உட்காந்துட்டு பயங்கரமான ஒரு கோவத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரிக்கு இருந்துட்டு பயங்கரமான ஒரு பதட்டம், இப்பதான் போஸுக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இப்படிப்பட்ட டைம்ல போஸ் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா மாமா வீட்டுல வைக்கவே மாட்டாரு, இனிமே ஜென்மத்துக்கும் போஸ் வீட்டுக்கே வராதபடியே ஆக்கிடுமே, ஐயோ கடவுளே, இந்த விஷயம் மட்டும் பெரிய மாமாவுக்கு தெரியாத மாதிரி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம போஸை பார்த்த நம்ம ராசாங்க இருந்துட்டு பயங்கரமான ஒரு கோவத்தோட, அதாவது பெல்ட் எடுத்து அடின்னு சொல்லிட்டு நம்ம போஸை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த நம்ம சன்னாசி இருந்துட்டு, அண்ணன் என்னாச்சுன்னு
எதுக்காக போஸ் அடிச்சுட்டே இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் உன்னோட பையன் என்ன வேலை பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா, இவன் பட்டாசு பொட்டியில போய் அந்த மத்தாப்பு குச்சியை பத்த வச்சிருக்கான், அதனால தான் அந்த பட்டாசெல்லாம் வெடிச்சு ஒரு பூகம்பமே அங்கே உருவாயிருக்கு, இதனால தான் அங்கே எல்லா பிரச்சனையுமே நடந்தது, தமிழ்ச்செல்விக்கு நடந்ததும் இதனால தான் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. மாமா என்ன மாமா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் போஸ் பண்ணியிருக்கவே மாட்டான், அவன் ரொம்ப நல்ல பையனாக மாறிட்டான் அப்படின்றாங்க. இங்கே பாரு ஈஸ்வரி, நீ ஒரு வார்த்தை பேசினா உனக்கும் இதே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஈஸ்வரி அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமான ஒரு டென்ஷனில் இருக்காரு. ஐயோ பெரியப்பாக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக இனிமேல் இந்த வீட்டில் நம்மளை வைக்கவே மாட்டாரு, ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, ஏண்டா குடும்பத்தில் ஒருத்தருக்கு இப்படி பண்ணணும்னு ஒரு எண்ணம் எப்படிடா அவங்களுக்கெல்லாம் வருது, ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸை பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸுக்கு இனிமே அதாவது நம்ம போஸை இனிமே என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.